பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அஜ்ஞானவாசம் முடிவடைந்தது. அப்போ அர்ஜுனன் என்ன செய்யறான், அந்த உத்தரகுமாரனை அழைத்து கொண்டு சாரதி ஆக்கி அந்த விராட்டராஜனுடைய மற்றொரு வாசல் வழியாக வந்து பலவிதமான பசுக்களை களவாடி விடலாம் அப்படின்னு துரியோதனாதிகள் வந்திருக்காங்க. இப்ப இந்த இடத்துல உத்தரகுமாரனும் ஓன்னு அழறான். ஏன்னா இதுவரையிலும் அந்த மாதிரி ஒரு போரையோ அந்த படை பலத்தையோ பார்த்ததில்லை. இவர்களோ அடேங்கப்பா யார் யார் நிற்கிறாங்க, பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன், துரியோதனன், இப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டமே அந்த புழுதி ஆகாசத்தை மறைத்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவ்வளவு பெரிய படை, அதனுடைய ஒளி, அதனுடைய சப்தம் கேட்ட உடனே தலை கிருகிருன்னு வந்து என்னை எப்படியாவது மறுபடியும் என்னுடைய தேசத்துக்கு கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான். உடனே அவனை அழைத்து கொண்டு ஊரின் எல்லை தானே அந்த மசானத்திற்கு அருகில் அங்கு ஷமி மரத்தில் இருந்து மேலே கட்டி இருந்த அந்த காண்டீப தனுஷுகளை எடுக்க, அதை பார்த்தவுடன் இதெல்லாம் யாருடையது அப்படின்னு கேட்க, அப்புறம் கடைசியில் அந்த விவரம்லாம் சொல்ல நானே அர்ஜுனன் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, எதுவும் அறியாத சிறுபிள்ளைத்தனமாக இருக்கக்கூடிய அந்த உத்தரகுமாரனுக்கு தெரிந்திருக்கிறது. பாண்டவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள மாதிரி இந்த உலகத்துல தர்மஸ்டர்களை நான் பார்த்ததில்லை. நானே அர்ஜுனன் சொன்ன உடனே என்ன என் ஜென்மத்தினுடைய பாக்கியம், அர்ஜுனனை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நீங்க எவ்வளவு வரங்களை வாங்கி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ இந்த காண்டீப தனுஷையும் அர்ஜுனனையும் பார்த்தானா உத்தரகுமாரனுக்கு இனம் புரியாத ஒரு வீரம் வந்தது அப்படின்னு எழுதுறாங்க. இனி கவலை இல்லை, நீங்கள் போர் புரியுங்கள், நான் ரதத்தை ஓட்டுகிறேன் அப்படின்னு. யாரு? உத்தரகுமார். அப்பா இவ்வளவு தைரியம் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது தன்னுடைய அந்த சங்கநாதம், தேவதத்தம் அப்படிங்கிற அந்த சங்கத்தை ஊதினான் அர்ஜுனன். பிருகநிலை இப்ப இல்லை, அவன் அர்ஜுனன் ஆகிவிட்டான். சரி, இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, அங்க பார்த்தோம்னா துரோணர் உறுதியாக கூறினார், எதிரில் இருப்பது அர்ஜுனனே அப்படின்னு சொல்லிட்டு. பீஷ்ம இப்போ இந்த இடத்துல கர்ணன் மிகப்பெரிய வீரமாக பேசுகிறான். என்னன்னா, ஒரு நிமிடம் போதும் இவர்களை கொல்வதற்கு. ஏன்னா மனதில் அர்ஜுனன் மேல அவ்வளவு வைரி, நான் அதை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே துரோணாச்சாரியார் சொல்றாரு, வெறுமனே நீ பேசிக்கொண்டிருப்பதில் தான் வல்லவனாக இருக்கிறார். எந்த யுத்தத்தில் நீ அர்ஜுனனை ஜெயித்திருக்கிறாய் சொல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்றாரு. என்னமோ பயங்கரமா யுத்தத்தில் நீ ஜெயிச்சுதான் அந்த இந்திரபிரஸ்தத்தை நீ வாங்கினையா? திரௌபதியை வென்றது எந்த யுத்தத்தில்? நான் இதை செய்து விடுவேன், என்னுடைய பரசுராமர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய விசேஷமான அஸ்திரங்களை வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வீர வசனம் பேசுகிறாயே தவிர, அவை அனைத்தையும் களவாடியது எதனால்? வஞ்சனையினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னில்லை. துரியோதனாதிகள் சுற்றி இருப்பவர்களே அந்த ஜூஜு ஆட்டம், அதாவது அந்த பகடை ஆட்டத்தில் அவர்களை வென்றது தவறு அப்படின்னு தைரியமாக பீஷ்மர், துரோணர், கிருபர் அத்தனை பேரும் ஒரு சேர சொல்றாங்க. ஒன்னு சொல்லட்டுங்களா, துரியோதனனுக்கும் தெரியும் இதா தர்மம் என்று. இருந்தாலும் நயவஞ்சமாகமை எப்படியாவது அவர்களுடைய செல்வங்களை நாம் பறிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இருந்தது. இப்போ இவங்க அத்தனை பேரும் கர்ணன் லாயக்கு இல்லை, வெறுமனே பேசுபவன் அப்படின்னு சொன்ன உடனே கர்ணனுக்கு கோபம் வந்துடுது. நீங்கள்லாம் எதுக்கு லாயக்கு தெரியுமா? ஏதாவது சிரார்த்தம் செய்வாங்க, அதுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க இல்லையா, அதுக்கு போங்கோ, அதுக்குத்தான் நீங்க லாயக்கு. யாரு? எப்பேற்பட்ட துரோணாச்சாரியார் பீஷ்மரை பார்த்து வெறும் மந்திரங்களை ஓதிக்கொண்டு இந்த மாதிரி சிரார்த்த உணவை
புசிப்பதற்குத்தான் நீங்கள் லாயிக். இப்பவும் சொல்கிறேன், துரியோதனன் இட்ட அன்னத்திற்காக நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள். நின்னாச்சுல்ல, இனி போரெல்லாம் செய்ய வேண்டாம், நீங்க கிளம்பலாம். பாருங்க, யார் யாரை இந்த மாதிரி பழி சொல் கூறுவது? காலம் காலமாக பீஷ்மாச்சாரியார் அஸ்தினாபுரத்தை தன்னுடைய உயிரென நினைத்து அதை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர், வயதில் மிக மூத்தவர். இப்ப துரோணாச்சாரியார், கிருப்பர், இப்படியெல்லாம் ஏக வசனத்தில் அவன் கர்ணன் பேச ஆரம்பிச்ச உடனே உங்களை நீங்க இதுக்கு லாய்க்கு, இதுக்குத்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு புண்படி அஸ்வத்தாமனுக்கு மிக கோபம் வந்தது. கர்ணனை பார்த்து, என்ன பேசுகிறாய் கர்ணா? உன்னுடைய வயது என்ன, அவர்களுடைய வயது என்ன? நீ இடையில் வந்து சேர்ந்தவன். தயவு செய்து ஞாபகம் வைத்துக்கொள், அங்க தேசத்தினுடைய ராஜா என்று நீ இருமாப்பு கொண்டிருக்கிறாய். அங்க தேசம் முன்னால் யாருடையது தெரியுமா? ஜராசந்தனுடையது. ஜராசந்தனை போரில் வெற்றி கொண்டது யார் அப்படின்னா பீமசேனன். ஆனா இப்பொழுது அங்க தேசத்தினுடைய ராஜாவாக அமர்ந்தவன் யார் அப்படின்னா நீ. எந்த விதமான போரும் செய்யாமல், தன்னை நிரூபிக்காமல் அந்த செல்வமோ பதவியோ வந்து சேர்ந்துள்ளது, அது உனக்கு பெருமையா அப்படிங்கிறான். பாருங்க, நியாயமா பார்த்தா அந்த ஜராசந்தனை வென்று அந்த அங்கதேசத்தினுடைய முக்கால் பாகம், ஆரம்பத்தில் வெறும் கால் பாகமே இருந்தது, அது தானமாக தருகிறேன்னு துரியோதனன் சொல்ல கர்ணன் அமர்ந்ததுதான் அங்கதேசம். அதனுடைய பெரும்பான்மையான பகுதி ஜராசந்தரன் ஆளுகைக்கு கீழ் இருந்தது. ஜராசந்தனின் வதத்திற்கு பிறகு பீமசேனன் அவனை வீழ்த்திய பின்னே மிகுத்த இருக்கக்கூடிய அத்தனை அங்க தேசமும், முழுமையான அங்க தேசமும் அஸ்தினாபுரம்க்கு வந்து சேர்ந்தது. அப்ப ஏற்கனவே இவன் இது என்ன சொல்றது, அங்க தேசத்திற்கு ராஜாவாக இருந்தால் பெரும்பான்மையான பகுதி பீமசேனனால் வெல்லப்பட்டு கர்ணன் அமர்ந்து உட்கார்ந்த. எந்த விதமான பிரயத்தனமும் இல்லாமல் அந்த அரசனையில் அமர்ந்து இருக்கிறாயே, நீ வீரவசனம் பேசுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பாருங்க அஸ்வத்தாமன் கூறுகிறார். ஏன்னா நிறைய வேலை செய்யறவங்க பேசுறது இல்லை. அதற்கு பலவிதமான உதாரணங்களை அஸ்வத்தாமன் சொல்றான். பூமி இத்தனை பேரை தாங்குகின்றது, ஏதாவது ஒரு வார்த்தை, தினசரி காலையும் மாலையும் சூரிய சந்திரர்கள் வந்து அவர்களுடைய வேலைகளை சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தை, அக்னி, இப்படி பஞ்சபூதங்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் மட்டுமல்லாமல் செடி கொடி பிராணி பட்சி இப்படி அத்தனை பேருக்கும் தன்னால் ஆன உபகாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதுவும் பேசுவதில்லை. அப்போ நீ வெறுமனே பேசுவதற்குத்தான் லாய்க்கு, செயல் அப்படிங்கிறது உன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு அஸ்வத்தாமன் சொல்றான். துரியோதனன் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். துரியோதனனை பார்த்து சொல்றான், உனக்கும் சாமானிய ஜனக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பகடை ஆட்டத்தில் நீங்கள் அத்தனை செல்வத்தையும் அடைந்து இவை அனைத்தும் என்னுடையது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாயே. பாருங்க, அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிற சபையில் அஸ்வத்தாமன் துரியோதனனை பார்த்து, யாருக்கும் பயம் இல்லை, இது அத்தனையும் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறாயே, யாருக்கும் இங்கு வெட்கம் இல்லை. சபையில் அவ்வளவு அவமானங்கள் நடந்தபோது பேசாத அந்த அத்தனை விஷயத்தையும் ஏக்கத்தையும் துக்கத்தையும் அடக்கி கொண்டு, இதுதான் சந்தர்ப்பம் என்று தன் மனதில் என்னென்ன விஷயங்கள் இருந்தோ அத்தனையும் கொட்டி தீர்த்தாங்க. இங்கே கௌரவர்கள் போருக்காக பல பேர் நிற்கிறார்களே தவிர ஒருவருக்கு ஒருவர் அந்த ஒற்றுமை என்பது அந்த இடத்தில் இல்லை. நீ செய்தது தவறு, இல்லை இல்லை நீ செய்ததுதான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒருவர் அந்த மனத்தாங்கள். பாருங்க, 2 பேர் இருந்தாலும் 2 பேர் ஒற்றுமையாக இருப்பதுங்கிறது அழகு. 100 பேர் இருந்தாலும் அவர்களில் ஒற்றுமை இல்லை என்றால் அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தானே உண்மை. அஸ்வத்தாமன் துரியோதனனை பார்த்து, நீ செய்த செயல் எப்படி அப்படின்னா 3ஆம் தரமான செயல், ஒரு ராஜன் செய்கின்ற ஒரு உத்தமமான செயலா அப்படின்னா அஸ்வத்தாமன் சொல்றான்.
எந்த யுத்தத்தில் நீ திரௌபதியை என்ன சொல்லுது வென்றாய் சொல்லு துரியோதனா, நான் கேட்டுக்கொள்கிறேன். அது எந்த தர்மத்தில் எந்த சாஸ்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது சொல்லு, நான் கேட்கிறேன். துரியோதனன் எந்த பதிலும் சொல்லவில்லை. தலை குனிந்து அவன் என்ன பேசுகிறானோ அதை கேட்டுக்கொண்டிருந்தான். சரி, அது மட்டுமா? நம்மளுடைய குலத்திற்கு என்று கௌரவம் இருந்ததே, அந்த குல கீர்த்தியை நாசம் செய்வது போல அத்தனை பேரும் இணைந்து அப்பேற்பட்ட மகாபாதக செயலை செய்தீர்களே, அப்பொழுது எங்க போயிட்டு? அப்போ பாருங்க, இத்தனை விஷயமும் அநியாயம் அதர்மம் என்பது அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். எப்பொழுது இத்தனையும் சகித்து கொண்டு துரியோதனன் பக்கத்திலே நின்றிருந்த பொழுதும் நீங்கள் இதற்கெல்லாம் லாயக்கில்லை என்று கர்ணன் பேசுவதை துரியோதனன் அனுமதித்து அதை அவனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்றால் இனிமேல் பேசாமல் இருப்பது மடைமை அப்படின்னு தெரிஞ்சின்றான். வரிசையாக ஒன்றென்ற நீயும் கர்ணனும் சேர்ந்து குருவை பேச விடாது செய்கிறீர்கள். அப்படின்னா அந்த குருவுக்கு நீ என்ன மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்? கிருபாச்சாரியார் சொன்ன அந்த அத்தனை அறிவுரைகள், துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், இப்படி பெரியவர்கள் தக்க சமயத்திலே எவ்வளவோ விதமான நீதிகளை உன்னிடம் சொல்லிய இதுவரையிலும் ஏதாவது ஒன்றை நடைமுறையில் எடுத்திருக்கையா துரியோதனா? இது அத்தனைக்கும் துரியோதனன் கிட்ட பதில் இல்லை. துரியோதனன் மட்டுமல்ல, யாரிடமும் பதில் இல்லை. ஏனால் செஞ்சதெல்லாம் அதர்மம். இவங்க இத்தனை நாள் பேசாம இருந்தது எல்லாம் சேர்ந்து உன்னுடைய மாமா அந்த பகடையை உருட்டி எந்த விதமான யுத்தமும் செய்யாமல் உங்களுடைய வீரத்தையும் காண்பிக்காது அத்தனை செல்வத்தையும் நயவஜமாக அதை அனுபவித்து இது என்னுடையது என்று இருமாப்பு கொண்டு இருக்கிறீர்களே, இதுதான் உங்கள் தர்மமா? அமைதி. என்னென்ன கேட்கணுமோ அது அத்தனையும் கேட்டான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உன்னுடைய மாமா அந்த பகடையைத்தான் உருட்டுவார், ஆனால் அர்ஜுனன் தலையே உருட்டுவான். ஏன்னா அவர்களுடைய வீரத்தை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர். சரி கிருபா, நீ போய் என்ன பண்ற? அஸ்வத்தாமன் பின்னாடி வரிசையா ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிச்சாங்க. நீ யுத்தம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பொழுது நாங்கள் வெறும் மந்திரம் சொல்வதற்காக, உபதேசம் செய்வதற்காக, சிராத்த சமயத்திலே அழைத்தால் உண்பதற்காக மட்டும்தான் லாயக்கு என்று உன்னுடைய நண்பனான கர்ணன் சொன்னோனோ, இனிமேல் இங்கிருந்து நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் கிளம்ப, பின்ன கிருபாச்சாரியார் வர, பின்ன துரோணாச்சாரியார் வர, பீஷ்மர் பார்க்கிறார். அப்பவும் நினைத்திருந்தால் பீஷ்மரும் பின் செல்வார். ஆனால் அஸ்தினாபுரத்தை அப்படி விட்டு செல்வது அழகல்ல. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் அந்த அஸ்தினாபுரத்தின் மேலே இருக்கக்கூடிய அதே அபிமானம் என்பது சிறிது கூட குறையில்லை. இந்த நேரத்தில் பீஷ்மாச்சாரியார் வரார். துரியோதனா, இவங்கெல்லாம் ஞானிகள், இவர்கள் பேசுவது உண்மைதான். கர்ணன் சத்திரியன், அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னா நீ அதை கண்டித்திருக்க வேண்டும். அவனை அந்த வார்த்தையை சொல்லாடலை நிறுத்தி இருக்க வேண்டும். பீஷ்மர் சொல்றாரு, இது சந்தர்ப்பம், போய் அவர்களிடம் மன்னிப்பு கேள். யாரு? துரியோதனன் போய் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமா, நான் செய்தது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் மன்னிப்பு கேளிப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சண்டை போடும் நேரம் இது இல்லை. எதிர்த்த மாதிரி அர்ஜுனன் சிங்கத்தை போல நின்று இருக்கிறான். இங்கு மிக அதிகமான பெருமளவு வீரர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். இது நம்முள் சண்டை போடக்கூடிய நேரமா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நாங்கள் இருக்கிறோம். துரியோதனன் முன்னாடி பீஷ்மர் பாருங்க, நீ சொல்லு போய். என் துரியோதனன் கெட்டவனோ நல்லவனோ இவர்கள் தரப்பில் தானே இருக்கிறான். உங்களால் நாங்கள் இருக்கிறோம். சரி, ஏன்னா சத்ருவினவிடத்திலும் நல்ல குணங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போ நாம அதை பற்றியும் பேசத்தான் வேண்டும்.
பாண்டவர்களிடம் தர்மம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா உனக்கு கோபம் வருது அப்படின்னா எதிரிடம் இருக்கக்கூடிய நல்ல மற்றும் குணம், பலம் கூட்டல் பலவீனம், இது அனைத்தையும் பேசினால்தான் நாம் அவர்களை எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஞானியனுடைய வார்த்தை. இதை கேட்க சகிக்காது இருந்தால் நிச்சயமாக நாம் புத்திசாலித்தனமாக நாங்கள் இங்கே செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் அத்தனை சொல்லும். பாருங்க, குருவே ஆனாலும் அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை நிச்சயமாக சொல்ல வேண்டும் குருவினிடத்தில். அதாவது சொல்கின்ற வகை இருக்கிறது. இந்த விஷயம் எனக்கு பிடிக்கவில்லை, இது தவறு அப்படின்னு சொல்லணும். துரியோதனா, கர்ணா போய் மன்னிப்பு கேள் அப்படின்னு பீஷ்மர் சாத்துரியமாக இவா 2 பேர்கிட்டையும் கேட்கிறார். துரியோதனன் கர்ணன் சென்றார்களா? அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார்களா? இல்லை அவர்கள் மன்னித்தார்களா? நாளை பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.